எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர்களுக்கு மற்றும் ஒரு இனிமையான மதிய வணக்கம். இந்நிகழ்ச்சி ஹலோ டாக்டர். நான் உங்கள் ஆர்ஜே ஜோ. இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் குளிர் மற்றும் மழைக்கால தொற்று நோய்கள் குறித்து விளக்கமளிக்க நமது நிலையத்திற்கு வருகை தந்திருக்காங்க கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி தமிழ்நாடு அரசு மருத்துவ பணித்துறையின் ஓய்வு பெற்ற இணை இயக்குனர் டாக்டர் பி மனோகரன் அவர்கள். நம் நிலையத்தின் சார்பாக வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். புதுச்சேரி வானிலை நிலைய ரசிகர்கள் அனைவருக்கும் என்னுடைய மதிய டாக்டர். இந்த வின்டர் சீசன் இப்போ நடந்துட்டு இருக்கு இல்லையா, இப்போ தொற்று நோய் அதிகமாக ஏற்படுது இல்லை டாக்டர், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். பொதுவாக தொற்று நோய் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒருவரிடமிருந்து மற்றொருவருக்கு ஏற்கனவே நோய் இல்லாதவரிடம் பரவுவதற்கு, நோய் உள்ளவரிடமிருந்து நோய் இல்லாதவருக்கு பரவுவது தான் தொற்று நோய். இது எல்லா காலங்களிலுமே பரவக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கோடை காலங்கள், குளிர்காலங்கள், மழைக்காலங்கள், வசந்த காலம் என்று எல்லா காலங்களிலுமே சில தொற்று நோய்கள் பரவும். குறிப்பாக இது மழைக்காலம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த மழைக்காலங்களிலே வரக்கூடிய நோய்கள் வந்து கொண்டிருக்கும். ஏன் அதிக அளவில் பாதிக்கப்படுகிறது நீங்கள் கேட்பதற்கு காரணம், மழை பெய்யும் பொழுது ஒரு இடத்திலே பெய்கின்ற மழை அதனால் தண்ணீரில் அடித்து பல இடங்களுக்கு செல்வதை நாம் பார்த்திருக்கிறோம். அது வெறும் தண்ணீரோடு ஏதாவது பாதிக்கப்பட்ட கிருமிகள் இருந்தால் அந்த கிருமிகளும் அந்த தண்ணீரில் கலந்து பல இடங்களுக்கு சென்று பல இடங்களிலே பரவுகிறது. அதன் காரணமாகத்தான் ஒரு இடத்திலிருந்து மற்ற இடங்களுக்கு அந்த கிருமி பரவும் பொழுது எல்லா இடங்களிலுமே இந்த நோய் பரவுவதற்கான வாய்ப்புகள். ஓகே டாக்டர், அது ஏன் இந்த கிளைமேட்ல மட்டும் அதிகமாக தொற்று நோய் பரவுது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். அதே போல மழைக்காலங்களில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா வெள்ளப்பெருக்கு, மழை நீர் தேக்கம் இது போல இருப்பதால கழிவு நீரோடு நம்முடைய குடிநீர் கலப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அதன் காரணமாகவும் இந்த காலங்களிலே வயிற்றுப்போக்கு, வாந்தி போன்ற நோய்கள் பரவுவதற்கு அதிக வாய்ப்புகள் வருகின்றன. ஓகே டாக்டர், மழைக்கால நோய்கள் எவ்வாறு வகைப்படுத்தலாம், டிஃபரன்சியேஷன் பிரித்து சொல்லுவாங்கல்ல டாக்டர்? மழைக்காலங்களில் நீர் மூலமாக பரவக்கூடிய நோய்கள் இருக்கின்றன, காற்று மூலமாக பரவக்கூடிய நோய்கள் இருக்கின்றன, கொசுக்கள் மூலமாகவும் பரவக்கூடிய நோய்கள் இருக்கு. இதில் இப்போ குறிப்பாக கொசுக்கள் மூலமாக பரவக்கூடிய நோய்கள் என்று பார்த்தால் டெங்கு நோய் அதிக அளவிலே இப்பொழுது மக்களுக்கு அதிக பாதிப்பை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்ற டெங்கு. இந்த டெங்கு கொசு மழை ரெண்டு விதமாக பிரிக்கலாம். ஒன்று டிபெண்டன்ட், ரெயின் டிபெண்டன்ட், இன்னொன்று நான் ரெயின் டிபெண்டன்ட் என்று சொல்வார்கள். மழை காலங்களிலே மழை பெய்யும் பொழுது சில பாத்திரங்கள் வெளியில் வைத்திருக்கின்ற தேவையற்ற டயர்கள், பிளாஸ்டிக் பொருட்கள் அது போன்ற இடங்களிலே மழை தேங்குவதால் வருகிறது. மழை இல்லாத காலங்களிலே வீட்டிலே பிடித்து வைத்திருக்கின்ற நல்ல குடிநீர் பாத்திரங்களை மூடி வைக்காதனாலே அந்த இதிலே ஏடிஸ் என்கின்ற கொசு வளர்வதற்கு வாய்ப்பு. ஓகே டாக்டர், இப்போ இந்த டெங்கு கொசுன்னு சொன்னீங்க இல்லையா, இது பகல்ல மட்டும் கிடைக்கிற கொசுனால வருமா இல்ல இரவுல மட்டும் கிடைக்கிற கொசுனால இருக்குமா, இல்ல அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். டெங்கு கொசு ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏடிஸ் கொசு, அதிலையும் பெண் கொசு, ஃபீமேல் மஸ்கிட்டோ, ஏடிஸ் ஃபீமேல் மஸ்கிட்டோ கடிப்பதன் மூலமாக மட்டுமே டெங்கு பரவும். இந்த கொசு பகல் மட்டுமே கடிக்கும், இரவு நேரங்களிலே இந்த கொசு அதிகமாக கடிக்காது. இந்த கொசுவினுடைய வாய்ப்பு பார்த்தீங்கன்னா அதிக அளவு ஒரு சோம்பேறியான கொசு, அதிக தூரங்கள் பறந்து செல்லாது. ஒரு வீட்டிலே அந்த பாத்திரங்களிலே லார்வாக உருவாகி அடல் கொசு உருவானால் அது ஒரு 2-3 வீடுகளுக்கு மட்டும்தான். இதில் என்ன ஆபத்து என்று சொன்னால், இரவு நேரத்திலே நாம் தூங்கும் போது அந்த கொசுக்கள் கடித்தால் நம்ம நல்ல உறக்கத்திலே இருப்பதால் ஒருவரை மட்டும் கடித்து அதுக்கு தேவையான உணவான இரத்தத்தை உறிஞ்சு கொள்ளும். ஆனால் பகல் நேரத்திலே இது கடிப்பதால் நாம் உடனடியாக அதனை தட்டி விடுவோம். உடனே அது வயிற்று அது போதுமானதாக இல்லாததால் உணவு மற்றும் பலரை அது கடிக்கின்ற ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஸோ ஒரு கொசு 3-4 பேரை கூட கடிக்க உண்டு. ஏற்கனவே அந்த கொசுவில் டெங்கு வைரஸ் இருந்தால் அந்த யாரை கடிக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் இது வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஓகே டாக்டர், இப்போ டெங்கு கொசு கடிச்சா இப்போ ஃபீவர் வரும் இல்லையா, காய்ச்சல் வரும். இப்போ இந்த காய்ச்சலை நம்ம சாதா காய்ச்சல், இது டெங்கு காய்ச்சல் அப்படின்னு அதை எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது? இந்த காய்ச்சலுக்கு வந்துச்சுன்னா நம்ம எப்படி டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணுறது? இப்போ ஒரு காய்ச்சல்னா 2 நாள் இருந்தால் நம்ம வீட்டில் இருக்க டேப்லெட்டை வச்சு ஒரு சிலவங்க மெடிசன் வச்சு க்யூர் பண்ணிக்குவாங்க. இதை நம்ம எப்படி அதை டெங்கு காய்ச்சல் நினச்சி நம்ம டாக்டருக்கு ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்குறது? டெங்கு காய்ச்சல் என்று பார்த்தீர்கள் என்றால் காய்ச்சல் உடனடியாக அதிக அளவிலே காய்ச்சல் வரும். சில காய்ச்சல்களிலே பார்த்தீர்கள் ஆரம்பத்தில் லேசான காய்ச்சல் இருக்கும், அப்புறம் சற்று அதிகமாக இருக்கும், மறுபடியும் மேலதிகமாக இருக்கும். ஆனால் டெங்கு காய்ச்சலில் எடுத்த உடனேவே காய்ச்சல் மிக அதிக அளவிலே இருக்கும். குறிப்பாக கண்களின் பின்புறம் வலி இருக்கும், மூட்டுகள், எலும்புகள் போன்றவற்றிலே வலி இருக்கும். மற்றவையெல்லாம் தலைவலி, உடம்பு வலி போலெல்லாம் மற்ற காய்ச்சலோடு சேர்ந்துதான் இருக்கும். இதில் குறிப்பாக கண் பின்பக்கத்தில் வலிப்பதும் ஜாயிண்ட் பெயின் இருப்பதும் இந்த டெங்கு கொசுவாக இருக்கலாம் என்று நாம் கண்டுபிடிக்கலாம். ஆனால் இப்போ இந்த மாதிரி காய்ச்சல் இருந்துச்சுன்னா நம்ம உடனே மருத்துவரை அணுகணும், டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. எந்த காய்ச்சலாக இருந்தாலும் 1 நாள் 2 நாள் நம்முடைய அருகில் உள்ள மருத்துவமனைகளிலே காமித்து பார்த்துக் கொள்ளலாம். இப்போ இந்த டெங்கு காய்ச்சலுக்கு வீட்டு மருத்துவம் சொல்லுவாங்கல்ல டாக்டர், அது ஏதாவது நம்ம ட்ரை பண்ணலாமா? டெங்கு
காய்ச்சலுக்கு நேரடியான மருத்துவ சிகிச்சை என்பது இல்லை. ஓகே. இந்த டெங்கு காய்ச்சல் இவ்வளவு அதிக அளவிலே பாதிக்கப்படுவதற்கு காரணம் அது ஒரு முக்கியமான காரணம். இப்போ மலேரியா என்று பார்த்தால் அதற்கு முறையான சிகிச்சைகள் இருக்கின்றன. ஆனால் டெங்குக்கு இந்த மாத்திரை கொடுத்தால் அந்த டெங்கு நோய் தீர்ந்துவிடும் என்பதற்கு இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை. என்ன பாதிப்பு இருக்கிறதோ, காய்ச்சல் இருந்தால் காய்ச்சலுக்கான பாராசிட்டமால் மாத்திரைகள், வேறு என்ன வலிகள் இருந்தால் வலி மாத்திரைகள், அந்த மாதிரி தான் நம்ம கொடுக்க முடியும். இந்த டெங்கு காய்ச்சலிலே என்ன ஆபத்து என்று பார்த்தால் இதை 3 வகையாக சொல்லலாம். ஒன்று சாதாரண டெங்கு காய்ச்சல், இரண்டாவது டெங்கு ஹெமரேஜிக் ஃபீவர். இந்த டெங்கு காய்ச்சலை நாம் கவனிக்காமல் விட்டுவிட்டால், அல்லது மருத்துவமனைக்கு சென்று பரிசோதிக்காமல் விட்டுவிட்டால், சாதாரண காய்ச்சல் என்று அலட்சியமாக இருந்து விட்டால் டெங்கு ஹெமரேஜிக் ஃபீவர் என்று சொல்லி உடலிலே தோள்களிலே சிறு சிறு சிவப்பு கொப்பளங்கள் தோன்றும். மூக்கில் இருந்து ரத்தம் வரலாம், பல் ஈர்களில் இருந்து வரலாம், இவங்க சிறுநீர் கழிக்கும் போது வரலாம், மலம் கழிக்கும் போது கூட மலத்திலே கருப்பாக வரும், சிவப்பாக வராது. ஏன்னா உள்ளுக்குள்ளே ரத்தம் கசிந்து வெளியே மலத்தோடு வரும்போது அது கருப்பாக இருக்கும். இந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த கட்டத்துக்கு ஆபத்தான கட்டத்தை நெருங்கிவிட்டதாக அர்த்தம். கண்டிப்பாக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு அதற்கான உரிய சிகிச்சை கொடுக்க வேண்டும். எந்த அளவுக்கு ரத்தம் அதிக போயிருக்கோ அல்லது பிளேட்லெட் கவுண்ட் குறைஞ்சிருந்தால் ரத்தமோ அல்லது பிளேட்லெட்டோ நம்ம கொடுத்து அவர்களை காப்பாற்றலாம். இதிலும் கவனிக்காமல் விட்டுவிட்டால் 3வது தான் மிக ஆபத்து, டெங்கு ஷாக் சிண்ட்ரோம். அந்த ஷாக் சிண்ட்ரோம் வந்துவிட்டால் மிக கடினமானது, உயிரிழப்பு கூட ஏற்பட வாய்ப்பு. ஓகே டாக்டர். இப்போ இந்த சீசன் வந்து வின்டர் சீசன், மழை வந்து பெஞ்சிட்டு இருக்கும். அந்த மழையில எல்லாரும் சின்ன பசங்க எல்லாம் நனைகிறாங்க இல்லையா? இப்போ அந்த நனைஞ்சா காய்ச்சல் வரும்ல. இப்போ இந்த காய்ச்சல் வந்தால் அதுக்கு போய் டாக்டர் பார்க்கணுமா, இல்லை நம்ம வீட்டிலே ஜஸ்ட் நனைஞ்சது தானே, மழையில் நனைஞ்சது, இதுக்கு ஏன் டாக்டர் பார்க்கணும் அப்படின்ட்டு அசால்ட்டாக இருக்கலாமா, இல்லை டாக்டரை போய் நம்ம மீட் பண்ணணுமா? ஏனென்றால் சாதாரண வைரஸ் காய்ச்சல் என்பது விளையாட்டாக கூட சொல்வார்கள். சிகிச்சை எடுத்துக்கொண்டால் 1 வாரத்தில் சரியாகிவிடும். ஓகே. சிகிச்சை எடுக்காவிட்டால் 7 நாளில் சரியாகிவிடும். விளையாட்டாக சொல்வது அது. ஆனால் வைரஸ் என்று தானாக வந்து தானாகவே குணமாகக்கூடியது தான். அது சில எல்லா வைரஸ்களும் அப்படி இல்லை. சில வைரஸ்கள் வந்து எந்தவித பாதிப்பும் ஏற்படாமல் சென்று, அதனால்தான் நான் 2 நாள் 3 நாட்கள் நமக்கு தெரிந்த மருத்துவரிடம் சிகிச்சை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவேளை 3 நாட்களுக்கு மேலும் சிகிச்சை அதிகமாக இருந்தால் இரத்த பரிசோதனை செய்து இது டெங்கு காய்ச்சலா வேறு ஏதான காய்ச்சலா என்பதை பரிசோதித்துக் கொள்வது நல்லது. ஓகே டாக்டர். இப்போ குழந்தைங்க நம்ம என்னதான் சொன்னாலும் மழையில் போய் விளையாடுவாங்க. இப்போ அதனால சளி, இருமல் எல்லாமே இதுவாகும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வீட்டில் ஏதாவது மெடிசன் வச்சிருக்கலாமா, இல்லை அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். பொதுவாக நாம் சுய வைத்தியம் என்று சொல்வார்கள், அதுபோல் செய்து கொள்வது என்பது தவறான ஒரு உதாரணம். ஓகே. ஆனால் குழந்தைகள் இருக்கின்ற வீட்டிலே சாதாரணமாக ஒரு காய்ச்சல் வந்தால் உடனடியாக கொடுப்பதற்கு பாராசிட்டமால் சிரப் வைத்துக் கொள்ளலாம். ஒரு வேளை மட்டும் கொடுத்து விட்டு ஒரு இரவு நேரத்தில் இரவு 11 மணிக்கு குழந்தைக்கு காய்ச்சல் அதிகமாக இருக்கும்போது நம் வீட்டில் யாரும் இல்லை, மருத்துவமனைக்கு செல்வது சிரமமாக இருக்கும்போது அந்த குழந்தைக்கு உள்ள அளவுள்ள மருந்தை கொடுத்து விட்டு மறுநாள் காலையிலேயே மருத்துவமனைக்கு சென்று விடுவது நல்லது. நாம சரிம்மா ஏன்னால் பாராசிட்டமால் மருந்து கொடுத்தால் உடனடியாக காய்ச்சல் குறையும், சரி சொரிஞ்சா குறைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அடுத்த நாள் காலையிலையும் கொடுப்பாங்க. அப்புறம் மத்தியானம் ஜுரம் வரும், மத்தியானம் இப்படி 2 நாளைக்கு நம்ம கொடுத்துட்டு அப்புறம் போய் பார்த்தா அந்த காய்ச்சல் சாதாரண வைரஸ் காய்ச்சல் இல்லாமல் வேறு ஏதாவது காய்ச்சலாக இருந்தால் பின்விளைவுகள் மிக பயமுள்ளதாக. ஓகே டாக்டர். இப்போ நம்ம வீட்டில் வந்து ஒருத்தவங்களுக்கு ஃபீவர் இருக்கு, ஸோ இப்போ வீட்டில் மற்றவங்க யாருக்கும் ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கணும்னா அதுக்கு என்ன முன்னெச்சரிக்கையை நம்ம நடவடிக்கை எடுக்கலாம்? ஏன்னா இது வின்டர் சீசன் போது ஒரு ஆளுக்கு கோல்டு வந்துச்சுன்னா நம்ம பெட்ஷீட் அப்படி இப்படின்னு எல்லாத்தையுமே ஷேர் பண்ணும்போது எல்லாருக்குமே அந்த ஃபீவர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு மட்டும் வந்துச்சுன்னா அதை எப்படி மற்றவங்களுக்கு யாருக்கும் பரவாமல் ப்ரிவென்ட் பண்ணுறது, பாதுகாக்கிறது? பொதுவாக வைரஸ் காய்ச்சல் என்பது நீங்கள் சொன்ன சாதாரண ஃப்ளூ காய்ச்சல் முதல் கொண்டு நம்முடைய AH1 என்று சொல்வார்கள், ஹீமோஃபிலிஸ், அது வந்து ஒரு விதமான காய்ச்சல். இப்படி இந்த காய்ச்சல் எல்லாமே காற்று மூலமாக பரவக்கூடிய அந்த வைரஸ் ஒருவரிடமிருந்து மற்றவருக்கு தும்பும் போதோ இருமும் போதோ பேசும்போதோ டிராப்லெட் இன்ஃபெக்ஷன் என்று சொல்வார். அந்த நீர் திவலைகள் மற்றவரை சென்றடையும் பொழுது அதை அவர் சுவாசிப்பதன் மூலமாக அந்த நோய் தொற்று. அதே போல இந்த நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் பயன்படுத்தக்கூடிய பொருள்களை நாம் தொடுவதாலோ அல்லது அவற்றை பயன்படுத்துவதாலோ மற்றவர்களுக்கு இது பரவணும். ஆகவேதான் நாம் பொதுவாக ஒருவருக்கு இந்த மாதிரி தொற்று நோய் பாதிக்கப்பட்டால் உடனடியாக அவரை தனிமைப்படுத்தி அவருக்கு வீட்டிலேயே கூட மற்ற குழந்தைகளோ அல்லது முதியோர்களோ சென்று அவர்களை ஏன்னா நல்ல திரகாத்திரமான இளம் வயது ஆட்களுக்கு எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். குழந்தைகளுக்கோ முதியோர்களுக்கு எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பதால் அவர்களோடு கிட்ட நெருங்கி செல்லும் போது அவர்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு அதிகம், பாதிப்பும். ஓகே டாக்டர். இப்போ சிக்கன் குனியா அப்படின்ற இதெல்லாம் சொல்றாங்கல்ல, அதுக்கான அறிகுறிகள் என்ன டாக்டர்? சிக்கன் குனியா என்பதும் இதே ஏடிஸ் கொசுவால் கடிப்பதுதான். ஏடிஸ் ஃபீமேல் மஸ்கிட்டோ கடிப்பது, இந்த மாதிரி நல்ல தண்ணீரில் வளரக்கூடிய கொசு தான் அது. எப்படி டெங்கு பரவுதோ அது போல இந்த சிக்கன் குனியா நோயும் அப்படிதான் பகலிலே கடிக்கும் இருக்கும். என்ன இதனுடைய மெயின் என்றால் முழுவதுமாக உடலில் உள்ள ஸ்மால் ஜாயின்ட்ஸ் எல்லாம் ரொம்ப வலி அதிகமாக இருக்கும். சிகிச்சை
நாம் எடுத்துக்கொண்டு முடித்து விட்டாலும் இன்னும் பல நாட்களுக்கு அந்த வலி என்பது அவ்வளோ ரெக்கவரி டைம் வந்து கொஞ்சம் லாங்காக எடுத்து. ஆமாம், வலி மெயினாக மூட்டு வலி தான் இதில் அதிகம். மற்ற காய்ச்சலுக்குள்ள காய்ச்சல், தலைவலி, உமட்டல், வாந்தி என்று போன்ற மற்ற இது இருக்கும். இது அதிகமாக மூட்டுகளை பாதிக்கக்கூடியது சிக்கன் குனியா. ஓகே டாக்டர், இப்போ வின்டர் சீசன் இல்லையா, டைஃபாய்டு இப்போ யாரை கேட்டாலும் டைஃபாய்டு, எங்கள் வீட்டில் டைஃபாய்டு, ஸோ இப்போ அது வருது அப்படின்னா அது ஏற்படுவதற்கான காரணங்கள் என்ன டாக்டர்? டைஃபாய்டு காய்ச்சல் வின்டர் காலத்திலும் வரும், மழை காலங்களிலும் வரக்கூடிய ஒரு நோய், மற்ற காலங்களிலும் வரக்கூடிய, ஆனால் அதிக அளவிலே இந்த குளிர்காலங்களில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இந்த காரணம் சால்மனல்லா டைஃபி என்கின்ற ஒரு கிருமி. சால்மனல்லா டைஃபி, சால்மனல்லா பேராடைஃபி, அந்த கிருமி தொற்று காலமாக இது காற்று மூலமாக பரவுவது அல்ல, தண்ணீரின் மூலமாகவோ அல்லது உணவு பாதிக்கப்பட்டிருந்த அந்த உணவின் மூலமாகவோ அடுத்தவருக்கு வரும். நாம் ஃபீகோ ஓரல் ரூட் என்று சொல்வார்கள். ஒருத்தருடைய மலத்திலிருந்து மலத்தின் மூலமாக ஒரு தண்ணீரிலோ அல்லது வேற எங்கேயோ ஒரு மலத்தில் வந்து ஈ அமர்ந்து அந்த ஈ உணவிலே வந்து இருந்தால் அதை நாம் சாப்பிடும்போது நமக்கு வரும். தண்ணீரிலே கலந்து அந்த தண்ணீரை குடிப்பதில் அந்த மாதிரி ரூட்டில் தான் இது பரவும். எனவே நாம் இந்த மாதிரி காலங்களிலே பாதுகாக்கப்பட்ட குடிநீரை பயன்படுத்துவதும் நல்ல சூடான ஆகாரங்களை மூடி வைத்து அவற்றை உண்ணுவதும் இந்த நோய் வராமல் தடுக்கும். இப்போ கொசு மூலமாக பரவுது இல்லை டாக்டர், அதுக்கு எப்படி தடுக்கிறது அந்த நோய்கள் எல்லாம்? கொசு மூலமாக பரவக்கூடிய நோய்கள் என்று பார்த்தால் அதிக அளவிலே ஒரு 5 நோய்கள், நிறைய கொசுக்கள் இருக்கு, நிறைய வியாதிகள் இருக்கு. குறிப்பாக நம்ம அச்சுறுத்துகிற கொசுகள் பார்த்தால் ஏற்கனவே நீங்கள் கேட்ட டெங்கு, சிக்கன் குனியா, இவை இல்லாமல் மலேரியா, மூளைக்காய்ச்சல், யானைக்கால் நோய், இந்த 5 நோய்கள் தான் அதிகமாக கொசுக்கள் மூலமாக பரவக்கூடியது. அதிலும் தற்போது யானைக்கால் நோய் அதிக பரவுவது குறைந்திருக்கிறது, அதிக அளவிலே பரவுவது இல்லை. மூளைக்காய்ச்சல் என்பதால் அது குழந்தைகளை பாதிக்கும். அது இப்போ அதை கொடுக்கிற கசு வந்து வயல்வெளிகளே அதிகமாக இருக்கும். இந்த 2 கொசுக்கள் வீட்டிலேயே இருக்கக்கூடியது டெங்கு, சிக்கன் குனியா. அதே போல் மலேரியா கொசுவும் நல்ல தண்ணீரிலே கிணறுகள், மேல்நிலை தொட்டிகள், அந்த மாதிரி தொட்டிகளிலே அந்த மலேரியா உருவாக்கக்கூடிய அனஃபிலிஸ் கொசுக்கள் உருவாகும். ஸோ ஒவ்வொன்றையும் தடுப்பது என்றால் முதலில் பர்சனல் ப்ரொடெக்ஷன், நாம் வந்து கொசு வலைகளை பயன்படுத்துவது நல்லது. குழந்தைகளாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் கொசு வலை, கொசு விரட்டிகள், கொசு மேலே தடவிக்கூடக்கூடிய கிரீம், அந்த மாதிரி உள்ளதை தடவிக்கலாம். வீட்டை சுற்றி நீர் தேங்கா வண்ணம் சாக்கடைகளிலோ அல்லது பிடித்து வைத்திருக்கின்ற பாத்திரங்களிலோ தேங்காமல் அவற்றை முறையாக அப்புறப்படுத்துதல். இல்லை என்றால் வீட்டு தோட்டம் அல்லது உறிஞ்சிக்குழி என்று சொல்வார்கள். நம்ம சாதாரண நீர் பூரா ஒரு உறிஞ்சிக்குழி விட்டுனோம், ஃபுல்லாக அது பூமிக்குள்ளே போயிடும். அந்த தண்ணி சாக்கடையில் கலக்காமல் வீட்டு தோட்டத்துக்கு நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம். அதுமாதிரி மேல்நிலை தொட்டி, சம்ப், இந்த கீழ் தொட்டிகள்லாம் நல்ல கொசு புகாதரணும் மூடி வைத்தால் டெங்கு, சிக்கன் குனியா வராது, மலேரியா வரத்துக்கு வாய்ப்புகள் குறையும். ஓகே டாக்டர், இப்போ இந்த வின்டர் சீசன் இது வந்து குளிர்காலத்தில் இருக்கும். இந்த நேரத்தில் குழந்தைகள் அப்புறம் முதியவர்களுக்குன்னா சுவாச பிரச்சனை அதிகமாக வருது. அது எதனால், அதை எப்படி அதிலிருந்து நம்மளை பாதுகாத்துக்கலாம், அதை பற்றி சொல்கிறேங்க. குளிர்காலத்தில் வறண்ட காற்று இருப்பதால் வறட்சியான காற்று இருக்கும். அதனாலே குழந்தைகளுக்கு எல்லாருக்குமே இந்த மூச்சு தொந்தரவுகள் அதிகமாக இருக்கும். குறிப்பாக குழந்தைகள், ஆஸ்மா உள்ளவர்கள், குழந்தைகளுக்கு நிமோனியா போன்ற பாதிப்புகள் இருக்கும்பொழுது மூச்சு விடுவதற்கான சிரமங்கள் அதிகமாக இருக்கும். பொதுவாக இந்த பிராங்கைட்டிஸ், நிமோனியா, இது எல்லாமே காற்று மூலமாக பரவக்கூடிய கிருமிகள் காற்று மூலமாக தான் பரவும். ஏற்கனவே நம்ம சொன்னது போல முடிந்தவரை குழந்தைகளை பாதிப்பு உள்ள நேரங்களிலே கூட்டம் அதிகமாக உள்ள இடங்களுக்கு செல்லாமல் இருப்பது. நாம் வெளியில் சென்றால் ஏற்கனவே நம்ம இந்த கொரோனா காலத்திலே பயன்படுத்தியது போல மாஸ்க் அணிவது, இருமும் போது தும்மும் போது காஃப் ஹைஜீன் என்று சொல்வார்கள், குனிந்தி நம்முடைய முழங்கையை வைத்து கொண்டு இருமுவது அல்லது வாயில் துணி வைத்து கொண்டு இருமுவது வெளியிலே அந்த கிருமிகள் வெளியில் ஏறாமல் இருக்கும். இதை தன் சுத்தம் என்று சொல்வார்கள். இவற்றை நாம் கடைபிடித்தால் நாம் பாதிக்கப்படாமல் இருக்கலாம். ஓகே டாக்டர், இப்போ சுவாச பிரச்சனை அப்படின்றதால ஆஸ்துமா இருக்கிறவங்க நிறைய பேர் வீட்டில் இருப்பாங்க. ஸோ அவங்க எப்படி தன்னை இந்த குளிர்காலத்தில் பாதுகாத்துக்கிறது? அவங்க வெளியே போக முடியுமா? ஏன்னா கிளைமேட் ரொம்ப சில்னஸாக இருக்குது. அவங்க எப்படி அவங்கள பாதுகாத்துக்கிறது? ஆஸ்துமா என்பது இந்த மாதிரி கிருமிகளால் வரக்கூடியது இல்லை. இது வந்து ஒரு ஒவ்வாமையால் வரக்கூடியது. அது வந்து அலர்ஜியில் வரலாம். சில இடங்களிலே இந்த பொல்யூஷன் அதிகமாக இருக்கிறதுனால வரலாம். ஈவன் சில பேருக்கு டென்ஷனில் கூட சிலருக்கு கிளைமேட் சேஞ்சஸ் எல்லாம் வரலாம். ஆஸ்மாங்கிறது அது ஒரு ஒவ்வாமையான வியாதி. அதை வந்து எப்படி வருகிறது என்பதை நாம் சொல்ல முடியாது. யாருக்கு, சிலருக்கு அதே வீட்டில் இருக்கிற 4 பேருக்கும் அதே குளிர் காற்று இருக்கும், அதே இருக்கும், எல்லாருக்குமே அந்த ஆஸ்மா என்ற நோய் இருக்காது. இன்னொன்று பாரம்பரியமாக அவங்கள தாய் தந்தையருக்கு இருந்தால் அவங்க குழந்தைகளுக்கு வரக்கூடிய ஆஸ்மா வந்து வாய்ப்புகள் உண்டு. அப்பனா இது ஜீன் வழியாக எல்லாருக்கும் வரணுன்ற அவசியம் இல்லை, ஜீன் மூலமாகவும் பரவும். ஓகே, இது இந்த நீர்க்கோவை ஏற்படுதுன்னு சொல்லுவாங்கல்ல சார், நீர்க்கோத்து இருக்குது, இந்த இது அதெல்லாம் எப்படி நம்ம அதிலேருந்து எப்படி இது பண்ணிக்கலாம் இந்த மழை கிளைமேட்லலாம்?
செலிகோ நீர் கோத்துக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? சைனசைட்டிஸ் சைனசைட்டிஸ். சைனசைட்டிஸ் அந்த கிருமிகள் வந்து நம்ம சுவாச தொற்றுங்கிறது நம்முடைய மூக்கில் ஆரம்பித்து உள்ள தொண்டை பகுதி வழியாக போகும். இதிலே நம்முடைய சைனஸ் என்று சொல்லக்கூடிய நம் முக தாடை பகுதிகளிலே சில சைனஸ், மேலே ஃப்ராண்டல் போன் பக்கத்திலே சில சைனஸ் இருக்கும். அந்த மூக்கிலே தொண்டை பகுதியிலே இருக்கக்கூடிய தொற்று அதனுடைய தொடர்ச்சியாக அந்த சைனஸ் உள்ளே இருக்கக்கூடிய சைனஸ் பகுதியிலே பாதிக்கும் பொழுது நம்முடைய முகத்திலே வலி அதிகமாக இருக்கும், குனிந்தால் தலை பாரமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த இன்ஃபெக்ஷன் வந்து அந்த சைனஸை பாதிக்கிறதால அது சைனசைட்டிஸ், நீர்க்கோத்து இருக்குது என்று சொல்வார்கள். டாக்டர் தொடர்ந்து பேசலாம். இப்போ மழை காலத்தில் நிறைய தொற்று நோய்கள் ஏற்படுது இல்லை, அதில் என்னென்ன நோய்கள், அதோட வகைகள் பற்றி சொல்லுங்களேன். மழைக்காலங்களில் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே நீங்கள் கேட்டது மாதிரி கொசு மூலமாக பரவக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா டெங்கு, மலேரியா, சிக்கன்குனியா இவையெல்லாம் அந்த மழைக்காலங்களில் கொசுவால் வரக்கூடியது. இன்னொன்று லெப்டோஸ்பைரோசிஸ் என்று சொல்லக்கூடிய எலிக்காய்ச்சல். மழைக்காலங்களிலே இது அதிக வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. காரணம், இந்த நோய் எப்படி பரவும் என்றால் எலியினுடைய யூரினிலே இந்த கிருமி லெப்டோஸ்பைரோ என்கின்ற கிருமி அந்த எலியினுடைய யூரினிலிருந்து வெளியேறும். அந்த யூரின் கலந்த நீரிலே நாம் வெறும் காலோடு நம்ம விவசாயிகளோ அல்லது அந்த கால்நடைகளை பராமரிப்பவர்களோ அந்த இடத்துல நம்ம செல்லும் பொழுது நம்முடைய காலில் உள்ள வெடிப்புகள் மூலமாக இந்த கிருமி நம்முடைய உடலுக்குள்ளே வந்து இருக்கும். அந்த நீரை தவறுதலாக குடிநீரோடு கலந்து பருகக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் இந்த லெப்டோஸ்பைரோசிஸ் என்கின்ற இது வரக்கூடியது. மனிதர்களிடமிருந்து மனிதனுக்கு இந்த நோய் பரவாது. இது மைல்டான ஃபீவர் இருக்கும். குறிப்பாக மஞ்சள் காமாலை பாதிப்பு இருக்கும். இது நம்ம மஞ்சள் காமாலை என்று தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. யூரின் நல்ல மஞ்சள் நிறமாக இருக்கும், கண்களிலும் மஞ்சள் நிறமாக இருக்கும். இது நாம் இரத்தத்தில் எலைசா டெஸ்ட் செய்வதன் மூலம் மட்டுமே நாம் கண்டுபிடிக்க முடியும். இந்த எலிகளை வீட்டு அதிகமாக இல்லாமல் நாம் தடுப்பது, நல்ல பாதுகாக்கப்பட்ட குடிநீர்களை குடிப்பது, இதை வராமல் தடுக்கலாம். அதே போன்று இப்பொழுது தற்போது ஸ்க்ரப் டைபஸ் என்கின்ற ஒரு கிருமி சில அண்டை மாநிலங்களில் கூட அதிக அளவில் பாதிப்பு, சில இடங்களில் இறப்புகள் கூட ஏற்பட்டிருக்கிறது. இந்த ஸ்க்ரப் டைபஸ் என்கிறது ஒரு ஒட்டுண்ணி மூலமாக ஒரு உண்ணி காய்ச்சல் என்று சொல்வார்கள். ஸ்க்ரப் டைபஸ் இது நம்முடைய புதர்களிலே இருக்கக்கூடிய செடி கொடிகளிலே இந்த உண்ணி இருக்கும். இது நம் கடிக்கும் பொழுது காய்ச்சல், மற்ற தொந்தரவுகள், தலைவலி, உடம்புகள் இருக்கும். இதில் குறிப்பாக இந்த காய்ச்சல் எப்படி நாம் கண்டுபிடிக்க முடியும் என்றால், ஒரு சிகரெட் மூலமாக எரிகின்ற சிகரெட்டை நம்முடைய தோலிலே வைத்து அழுத்தினால் எப்படி ஒரு காயம் உண்டாகிறதோ அது போன்ற ஒரு அந்த உண்ணி கடித்த இடத்திலே ஒரு ஆரிய காயம் தெரியும். இதை எஸ்கார் என்று சொல்வார்கள். இந்த எஸ்கார் எல்லா உண்ணி கடிக்கும் போது இருக்காது. ஆனால் எஸ்கார் இருந்தால் இது உண்ணி காய்ச்சல் என்பதை நாம் உறுதி செய்யலாம். அதுவும் இரத்தத்தின் மூலமாக நாம் செய்ய முடியும். அடுத்தது பார்த்தீர்கள் என்றால் டயரியா, காலரா, அமீபியாசிஸ் போன்ற வயிற்றுப்போக்கு நோய்கள் மழைக்காலங்களிலே வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அது ஏற்கனவே நம்ம சொன்னது போல் கண்டாமினேட்டட் வாட்டர் அருந்துவதன் மூலமாகவும் அல்லது உணவு மூலமாகவும் இந்த வயிற்றுப்போக்கு, காலரா போன்ற நோய்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடுத்ததாக மஞ்சள் காமாலை. மஞ்சள் காமாலை பார்த்தால், மஞ்சள் காமாலை என்று சொல்லும் பொழுது 5 விதமான மஞ்சள் காமாலைகள் இருக்கின்றன. ஜாண்டிஸ், ஏ வைரஸ், பி வைரஸ், சி வைரஸ், டி வைரஸ், இ வைரஸ் என்று. இதிலே ஏ வைரஸ் மற்றும் இ வைரஸ் மட்டுமே இந்த மழைக்காலங்களிலே நீரின் மூலமாக பரவக்கூடிய வாய்ப்பு. பி, சி எல்லாம் இரத்தத்தின் மூலமாக பரவக்கூடியது. எனவே இந்த மழைக்காலங்களில் இந்த ஜாண்டிஸ் நோய் பரவாது. அப்புறம் குழந்தைகளுக்கு ஏற்கனவே நாம் டிஸ்கஸ் பண்ண பிராங்கைட்டிஸ், நிமோனியா, ஸ்ட்ரெப் த்ரோட் என்று தொண்டையிலே ஒரு வலி, எரிச்சல், அது போன்ற தொந்தரவுகள் இருக்கும். ஆஸ்மா இருக்கும். தொடர்ந்து பேசலாம் சார். லைனில் ஒருத்தவங்க காலர் காத்துட்ருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேம். உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நாங்கள் வந்து பெரிய தச்சூர், விழுப்புரம் மாவட்டம் பெரிய தச்சூர்லேருந்து பேசுகிறோம். ஓகே, உங்களோட சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேளுங்க. டாக்டர் வணக்கம். டாக்டர் வணக்கம், சொல்லுங்கள். எங்கள் ஒய்ஃபுக்கு வந்து 48 வயசு. சரிங்க. அவங்க வந்து 15 நாளாவே காலையில் 8 மணிக்கு ஆனால் ஃப்ரீ ஆயிடுறாங்க. இந்த தொண்டை வலி அப்புறம் 6-7 மணிக்கெல்லாம் பார்த்தோம்னா அப்புறம் மறுபடியும் வலி, 2 பக்கமே வலி இருக்குது. மற்ற நேரத்துலாம் ஃப்ரீ ஆகிடுறாங்க. இப்போ காலை டைமில் இப்போலாம் ஃப்ரீயாக இருக்காங்க.
இது வந்து தொடர்ந்து 15 நாளாவே வந்து இருக்குது. சரி, வேறு எதுவும் காய்ச்சல் இருக்கா? இல்ல, உடம்பு எந்த இதுவும் இல்ல, சளியும் கிடையாது. நெறி கட்டி இருக்கா? நெறிலாம் கட்டல, நெறி கட்டல. ஃப்ரீயா தான் இருக்கு. சரி. இந்த புண்ணு மாரி 2 பக்கமும் புண்ணு மாரி 6 மணிக்கு மேல ஆனாதான் அந்த பனி சாரல் கிளைமேட் மாறினாலே ம் இருக்கு. நாங்களும் ஜிஹெச்சுக்கும் போய் பார்த்து இன்ஜெக்ஷன் போட்டோம், மாத்திரை சாப்பிட்றோம். ம் அது மாதிரி எதோ நாங்களும் பண்ணிடுவோம். சித்த வைத்தியத்தின் மூலியமா உப்பு வெந்நீர் ம் கலந்து அப்படியே குப்பிளிச்சு பண்றோம். ம் அது மாறவே இல்லைங்க. இன்னைக்கும் நேற்று வரைக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது. சரி, மருத்துவர் இது வரைக்கும் டாக்டர்கிட்ட கொண்டு காமிக்கல? இன்னும் இல்லைங்க. ஆனா மெடிக்கல், ஆனா நம்ம ஜிஹெச் ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்துருக்கோம். இன்ஜெக்ஷன் போட்டாங்க, 2 இன்ஜெக்ஷன் போட்டு டேப்லெட் கொடுத்தாங்க. இன்னும் அதுக்கும் சரி வரல. எப்படி போனாலும் அந்த டைம் மட்டும்தான் அந்த நைட்டு ஃபுல்லாவே இரும்பல் அதிகமா இருக்குது. இது குளிர்காலத்தில் இப்போ பனி அதிகமாக இருக்கிறதால குளிர் அதிகமாக இருக்கும்போது இந்த வெளியில் இருக்கிற காற்றில் வந்து ஈரப்பதம் இது இருக்காது, வறண்ட காற்றாக இருக்கும். அதன் வந்து நம்ம வந்து தொண்டை பகுதிகளே புண்ணை ஏற்படுத்தும். சில கிருமிகள் காரணமாக அது வரும். அது வந்துச்சுன்னா தொண்டையில் புண்ணோ அல்லது வீக்கமோ இருக்கும், சாப்பிட்றதுக்கு சிரமங்கள் அது மாதிரி இருக்கும். ஆனால் ஆமாம், இது வந்து நீங்கள் ஒரு 3 நாள் வரைக்கும் கூட நீங்கள் ஏதாவது அவங்க கை வைத்தியம்னு சொல்கிறதெல்லாம் பார்க்கலாமே தவிர இதுக்கு மேலே நம்ம வீட்டில் வச்சுருக்கக்கூடாது. தொண்டை காது மூக்கு தொண்டை டாக்டர்னு இருப்பாங்க, நீங்கள் அவங்கக்கிட்ட அழைச்சிட்டு போய் பார்த்து அதுக்கான உரிய சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லது. ரொம்ப தேங்க்ஸ். அதே நீங்கள் சொல்கிற அளவு தான், அந்த அளவு தான் இருக்குது. வலி அதிகமாக இருக்குது. அது நம்ம தொடர்ந்து வலி இருந்தால் நம்ம பார்க்கலாம். இப்போ காலை டைமில் 7 மணிக்கு மேலே ஃப்ரீயாக இருக்குது. சரி, பரவாயில்ல. ஆனால் 15 நாளாக இருக்குல்ல? ஆமாம். அப்போ அது அதிகமான நாள் தானே, அதனால் உடனே நீங்கள் தொண்டை டாக்டர் பார்க்குறது நல்லது. தேங்க்யூ. நன்றி நன்றி. ஓகே, அழைத்தமைக்கு நன்றி. இப்போ லைனில் ஒரு காலர் காத்துட்டு இருக்காங்க. வணக்கம். வணக்கம் சார், கடலூர் பேசுகிறோமா? கடலூர். உங்களோட சந்தேகத்தை டாக்டர் கிட்ட கேளுங்க. உங்கள் பேருங்க? இருமல், இந்த மழை சீசன் வந்தாலும் இருமல் இருக்குமா? சாயந்தரம் ஆன உடனே இருமல் அதிகமாக இருக்கு. சளி. வேற என்ன வேற எதுவும் தொந்தரவு இருக்கா? அதான் இந்த சளி தொந்தரவு தான் அதிகமாக இருக்கு. நீங்கள் என்ன வேலையில் இருக்கீங்க? நம்ம ஒரு மளிகை கடையில் இருக்கோம். மளிகை கடையில் இருக்கிறீங்க. சரி, இப்போ இது குளிர்காலம், பனி அதிகமாக இருக்கக்கூடியது. இந்த நேரத்தில் வெளிக்காற்று நம்மை பாதிக்கும்போது இது போன்ற சளி பிரச்சனைகள் மற்ற தொந்தரவுகள் நமக்கு ஏற்படும். அதுவும் நீங்கள் மளிகை கடைக்கும் போது இரவு நேரங்களில் இல்லை வெகு நேரம் கழித்து நீங்கள் கடைகளை மூடிட்டு போகும்போது நல்ல பனி தாக்கம் அதிகமாக இருக்கும். அதையெல்லாம் நீங்கள் தவிர்ப்பது நல்லது. இப்போது இருக்குது அப்படின்னு சொன்னால் எவ்வளோ நாளாக இருக்குங்க? இது ஒரு 10 நாளாக இருக்குங்க. 10 நாளாக இருக்குது. சளின்னா இருமல்லாம் சளி வருதா? அது கட்டியாக வெறும் வறட்டு இருமலாக இருக்கா? இல்லை, சளியும் வருது. சளி வருது. வேறு காய்ச்சல் எதுவும் இருக்குங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பொழுது போனால் காய்ச்சல் வர்றது மாதிரி அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. குளிர் லைட்டாக கணக்கு இருக்குது, சளி இருக்குது, தொண்டையில் வலி இருக்குது. வலி லைட்டாக தான் இருக்குது, கரகரன்னு இருக்குது. இது எல்லாமே இந்த பனி, இந்த குளிர்காலத்தில் எல்லோருக்கும் பரவக்கூடிய ஒரு வைரஸினுடைய காரணம்தான். இது நீங்கள் வெளியில் போகும்போது வரும்போது பனி தாக்கம் இல்லாத அளவுக்கு நம்ம வந்து தலையில் குல்லா அணிவதும் முக உரை கவசம் அணிவதாலும் இந்த குளிர்காற்றை நம்ம சுவாசிப்பது கொஞ்சம் குறையும். அதுபோல் யாராவது கடைகளுக்கு வரும்போது யாராவது ஏற்கனவே பாதிப்பு உள்ளவர்கள் உங்களிடம் பேசும்போது அதன் மூலமாக கூட உங்களுக்கு பரவக்கூடிய அந்த வாய்ப்பு இருந்திருக்கும். ஸோ கடைகள்லேயே கொஞ்சம் தூரமாக இருந்து அவங்ககிட்ட என்ன வேணுங்கிறத நீங்கள் கேட்டு சொல்லலாம். அல்லது கடைகளிலே முகக்கவசம் அணிந்து கூட நீங்கள் பணியாற்றலாம். இருந்தால் இது வராமல் தவிர்க்கலாம். இப்பொழுது இருப்பதற்கு 15 நாளாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம அருகில் உள்ள மருத்துவரை கலந்து அவர் கொடுக்கின்ற மருந்துகளை சாப்பிடுவது நல்லது. இருமல் இருந்தால் இருமல் மருந்து சாப்பிடலாம். வேறு எதாவது நாட்டு மருந்து ஏதாச்சும் சாப்பிட்ற மாதிரி ஏதாச்சும் சாப்பிடலாமா சார்? நாட்டு மருந்தெல்லாம் நீங்கள் டாக்டர்கிட்ட போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆங்கில மருத்துவரிடம் காட்டுங்கள். ஏன்னா இப்போ நீங்கள் சொல்கிறது இப்போ இருமல் அப்படின்னு சொன்னால் சாதாரண இருமலும் இருக்குது, வேறு சில இருமலும் இருக்குது. அதனால் இது எந்த வகையான இருமலுங்கிறது இப்போ நீங்கள் சொல்லும்போது நான் லேசாக புரிஞ்சுக்கிறேன். உங்களை பார்த்து நேரடியாக பரிசோதித்தா தான் இது எந்த வகையான இருமல் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். அழைத்தமைக்கு நன்றி. இப்போ நேயருடைய கேள்விக்கே நான் தொடர்ந்து சொல்கிறேன். எனக்கு ஒரு ஆசிரியர் சொல்லிக் கொடுக்கும்போது சொல்லுவார்,
ஒரு மருத்துவமனைக்கு, மனநல மருத்துவமனைக்கு நாங்கள் சென்றிருந்தோம். ஓகே. அப்பொழுது ஒரு இடத்திலே ஒரு ஒரு குறிப்பிட்ட பெண்ணினுடைய பெயரை சொல்லி ஒரு நோயாளி சத்தமிட்டு கொண்டிருந்தார். உடனே டாக்டர் ஏன் அந்த அந்த ஒரு குறிப்பிட்ட பெண் பேரை சொல்கிறாரு என்னங்க அப்படின்னு. இல்லை இல்லை, அந்த பொண்ணை அவர் லவ் பண்ணார், அந்த பொண்ணை அவர் லவ் பண்ணல, அதனால் மனம் உடைஞ்சி அவருக்கு இந்த மாதிரி ஆகிட்டார் அப்படின்னு சொன்னோம். அப்படிங்களா அப்படின்ட்டு அப்புறம் அடுத்த வார்டுக்கு போனோம். அந்த வார்டில் இன்னொரு நோயாளி இதே பேர், அந்த குறிப்பிட்ட அதே அந்த பெண் சொன்ன அதே பேரையே அவரும் சொல்லிக்கிட்டே இருந்தார். சத்தம் போட்டு அந்த பொண்ணு பேரை சொன்னார். உடனே டாக்டர் கேட்டார், ஏன் சொல்கிறாரு தெரியுங்களான்னாரு. இவரும் அந்த பொண்ணை லவ் பண்ணியிருப்பார், அவரும் அந்த பொண்ணை லவ் பண்ணாதுன்னு சொன்னோன்னே இவருக்கு வந்திருக்கணும். அதெல்லாம் கிடையாது, இவர் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, அதனால தான் அவர் இதுமாரி ஆகிட்டார் அப்படின்னாரு. ஸோ அதனால் ரெண்டும் ஒரே பேர் தான், ஆனால் வேறு வேறு வித்தியாசமாக இருக்குது. அது மாதிரி இருமலுங்கிறது சாதாரண இருமலும் இருக்குது, கக்குவான் இருமல் இருக்குது குழந்தைகளுக்கு, பெரியவங்களுக்கு டிபி இருமல் இருக்குது. அது மாதிரி நம்ம வந்து இருமல், காய்ச்சல் பாகலாம் மருத்துவரை அணுகி சிகிச்சை எடுத்துக்கொள்வது என்பது நல்லது. தொடர்ந்து பேசலாம் டாக்டர். காலர் ஒருத்தவங்க லைனில் இருக்காங்க. வணக்கம், யார் எங்கேருந்து? ஹலோ, வணக்கம் மேடம். நான் பிள்ளையார்குப்பத்திலேருந்து ஜோதி முனிநாதன் பேசுகிறேங்க மேடம். ஐயாவிட்ட, டாக்டர் ஐயாவிட்ட பேசணும். உங்களோட சந்தேகத்தை கேளுங்க. சொல்லுங்கம்மா. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம்மா. நான் பிள்ளையார்குப்பத்திலேருந்து ஜோதி முனிநாதன் பேசுகிறேன் ஐயா. சொல்லுங்கம்மா. ஐயா, ஒரு எங்கள் உறவினர் ஒருத்தர் வந்துட்டு நேற்றுக்கு முன்தினம் நல்லா இருந்துட்டு இருந்தாங்க. சரி. அவங்களுக்கு சாந்தத்தில் வந்துட்டு திடீர்னு காய்ச்சல் வந்தது. ம். அப்போ வந்து இந்த காய்ச்சல் வந்துட்டு வந்த பிறகு அவங்களுக்கு அப்படியே தூக்கி உடம்பெல்லாம் தூக்கி போடுற போல குளிர்றால இருந்தது. ம். அவங்க வீட்டில் கம்பளி இதெல்லாம் போட்டு விட்டாங்க. அதுக்கு பிறகு ஹாஸ்பிட்டல், சுகாதார ஆஸ்பத்திரிக்கு இங்கே கிண்ணம்பலத்திலேயே போயிட்டு காமிச்சாங்க. ம். கொஞ்சம் பரவாயில்ல. அது எந்த வகையான காய்ச்சலா இருக்குங்க ஐயா? திடீர்னு வந்த காய்ச்சல் இப்போ கொஞ்சம் சுமாரா இருக்கு அவங்களுக்கு. சரிங்க. அவங்க என்ன என்ன வயசு, என்ன அவங்களுக்கு 70 வயசுக்கு. 70 வயசு. வெளியிலலாம் எங்கேயும் வெளியூருக்கெல்லாம் போகலை? இல்லைங்க ஐயா, அவங்க வேலை பணி சூப்பர்வைசரா இருக்காங்க. எங்கே? இங்க கம்பெனில அந்த இங்கே இருக்காங்க. சரி. பாண்டியில கம்பெனில வேலை செய்யறாங்க போல இருக்குது. சரி. என் கணவர் அங்கதான் இருக்காங்க. அதனால வேண்டி அவங்க கூட சூப்பர்வைசரா இருக்காங்க. அவங்களுக்கு இந்த போல நிலைமை வந்தது. ஆனா ஒன்று காலையில அவங்க தும்மறாங்க. தும்மனாக்கா வந்துட்டு ஒரு 10க்கு மேல தும்மல் வந்துட்டே இருக்கு அவங்களுக்கு. சரி. ரத்த பரிசோதனை எடுத்தாங்களா இப்போ ஹாஸ்பிட்டலில்? கண்டிப்பாக எடுத்தாங்க ஐயா. எந்த விதமான இதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரிங்க, நல்லது. சளியால, இந்த பனி சளியால அவங்கள அது போல வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது ஒரு வைரஸ் காய்ச்சலாக தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அந்த வயசானவங்கிறதால அவங்க அந்த சாதாரண குளிர, அந்த காய்ச்சலை தாங்க முடியாதால அந்த நடுக்கம், குளிர் காய்ச்சல் மாதிரி தூக்கி போகிறது, போர்வையெல்லாம் போத்துனா கூட இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா? அது அந்த வயது முதிர்வு மூலமாக அவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்காது, நம்ம இளைஞர்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்காது. அதன் காரணமாக அந்த நோய் எதிர்ப்பு சக்தி கம்மி காரணமாக அந்த குளிரை வந்து ரொம்ப உடம்புலாம் தூக்கி போடுற மாதிரி இருந்திருக்கும். இரத்த பரிசோதனையில் தான் அது எந்த விதமான காய்ச்சல் என்பது நமக்கு பொதுவாக கண்டுபிடிக்க முடியும். பொதுவாக இது போல் திடீரென காய்ச்சல் டாக்டர் சொன்னாங்க ஐயா, இது வந்து டெங்கு காய்ச்சல்ல இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு பிறகு நல்லா இருக்கு, அவங்களுக்கு இன்ஜெக்ஷன் போட்டு டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, சுமாரா இருக்கு. சரி. டெங்கு காய்ச்சல் அப்படின்னு அவங்க கன்ஃபார்ம் டாக்டர் சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால், வீட்டில் கொசுக்கள் இல்லாத மாதிரி, வீட்டில் இருக்கிற கொசுக்களை நம்ம சுகாதாரத்துறை மூலமாகவும் வந்து புகை மருந்து அடிப்பாங்க. நம்மளும் ஏதாவது கொசு விரட்டிகள் மூலமாக, குழந்தைகள்லாம் இருக்குது இல்லை வயதானவங்க இருந்தாங்கன்னா வீட்டில் கொசு இல்லாத அளவுக்கு பார்த்துக்கணும். வீட்டில் நம்ம பயன்படுத்துகிற எல்லா இடங்களுமே தண்ணி தேங்காத மாதிரி வீட்டில் பிடிச்சி வச்சுருக்கிற பாத்திரங்களை, குறிப்பாக ஃப்ரிட்ஜுக்கு பின்புறம் ஒரு சின்ன டப்பா இருக்கும். அந்த டப்பாவில் நம்ம பொதுவாக ஃப்ரிட்ஜெல்லாம் எடுத்து பின்பக்கம்லாம் பார்க்குறதில்ல. அதில் அந்த நீர் வந்து தேங்கியிருக்கும். அந்த இதில் கொசுனுடைய முட்டைகளை இட்டு லார்வாகி அது அடல் கொசுவாகி நம்மளை தான் கடிக்கும். அந்த நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள தான் கடிக்கும். அதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணுங்கள். டெங்குவாக இருந்தால் சுகாதாரத்துறை சார்ந்தவர்களும் வந்து உங்கள் வீட்டிலலாம் பார்ப்பாங்க. நல்லது. அழைத்தமைக்கு நன்றி. காலர் ஒருத்தவங்க லைன்ல இருக்காங்க. ஹலோ, வணக்கம் மேடம். யாரு, எங்கிருந்து? நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். உங்களோட கேள்வியை டாக்டர்கிட்ட கேளுங்க. டாக்டர், இந்த ஆஸ்மா பேஷண்ட்ஸ்க்கு குறிப்பிட்டு இந்த மழை காலங்கள்ல இந்த வீசிங் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது டாக்டர்.
இதற்கு முக்கிய காரணம் டெம்பரேச்சர் ஆர் கிளைமேட்டிக் சேஞ்சஸ் தானா, அல்லது வெளியில இருக்கக்கூடிய இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது இந்த காலத்துல கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிறதுனால அதனுடைய அந்த விஷயம் ஜாஸ்தி ஆகுதா? அது ஒண்ணு. ரெண்டாவது டாக்டர், இந்த மழைக்காலம் அப்படிங்கும் பொழுது இந்த கொசுக்கள்னால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கு. இதுல மலேரியா, டெங்கு, சிக்கன் குனியா இது போன்ற கொசுக்களால் தாக்கப்பட்ட நோய்கள் வரும்போது அதற்குரிய அந்த ட்ரீட்மெண்ட் அப்படிங்கறது எப்படி கொடுப்பாங்க டாக்டர்? நவீன சிகிச்சை முறைகள் கொசுவினால் தாக்கக்கூடிய அந்த மழைக்காலங்கள்ல வரதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இதை பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர். சரிம்மா, நான் 2 கேள்வி கேட்டிருக்கிறேன். ஒன்று ஆஸ்மா. ஆஸ்மாங்கிறது உங்களுக்கு மூச்சு விடுதலில் ரொம்ப சிரமம் இருக்கக்கூடிய ஒரு சிம்டம் தான் அது. வீசிங். அழைத்தமைக்கு நன்றி. உங்களுக்கான கேள்விக்கான பதிலை டாக்டர் சொல்லுவாங்க. வீசிங் இருக்கும், நல்ல ஒரு நம்ம மூச்சு விடும்போது ஒரு சவுண்டு கேட்குற மாதிரி இருக்கும். அந்த வீசிங் இருக்கும், மூச்சு விடுறதுக்கு சிரமம் இருக்கும், நெஞ்செல்லாம் வந்து அப்படி ரொம்ப டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், இருமல் அதிகமாக இருக்கும், குறிப்பாக விடியற்கால நேரங்களில் இருமல் இருக்கும். இதெல்லாம் ஆஸ்மாவினுடைய சாதாரண அறிகுறிகள். இந்த ஆஸ்மா வரக்கூடியதுக்கு வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக்ஸாக அவங்க குடும்ப பரம்பரையில் இருந்தால் கூட வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. எல்லாருக்கும் வரணுங்கிற கட்டாயம் இல்லை. அதே மாதிரி அலர்ஜி, ஏதாவது இப்போ நீங்கள் வீட்லேயே இப்போ பொங்கல் வருது, நம்ம வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணணும்னு சொல்லிவிட்டு ஒட்டடை அடிப்பாங்க. அந்த மாதிரி ஒட்டடை அடிக்கும் போதோ இல்லை ஏதாவது பொருள்கள் புடைக்கும் போதோ அந்த தூசு பொல்யூஷனில் கூட ஆஸ்மா வரலாம். அதே மாதிரி ஏதாவது இரிட்டேட் பண்ணக்கூடியது, சில பேர் ஸ்மோக் பண்ணி வெளியில் விடுவாங்க, அந்த ஸ்மோக் நமக்கு வரும்போது கூட அது மூலமாக கூட நமக்கு ஆஸ்மாக்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. காரணம் இந்த கோல்டு ட்ரை ஏர் இந்த ஆஸ்மாவை இன்க்ரீஸ் பண்ணும். சாதாரண காற்றை விட இந்த குளிர்காலத்தில் அடிக்கக்கூடிய காற்று ஏற்கனவே ஆஸ்மா லேசாக இருக்கிறவர்களுக்கு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு அதை இன்னும் சற்று அதிகப்படுத்தும். ஸோ இதனால் இந்த குளிர்காலங்களில் நம்ம ஆஸ்மா உள்ளவர்கள் நல்ல சூடான நல்ல சொட்ரு, க்ளவுஸு, அது காலுக்கு சாக்ஸ், அது மாதிரி போன்ற உடைகளை நாம் அணிந்து கொள்வது நல்லது. சூடான பானங்களை செய்ய வேண்டும், சாப்பிட வேண்டும். உணவுகளும் அதுபோல் நல்ல சமைத்த சூடான உணவுகளை, சூப் போன்ற வெஜிடபிள் சூப் போன்ற சூப்புகளை சூடாக பருகுவது இந்த ஆஸ்மா போன்ற நோய்களை இருக்கும். சில பொருள் அலர்ஜியில் உணவுப் பொருள் கூட ஒத்துக்கொள்ளாமல் இருக்கலாம். சிலருக்கு எந்த அலர்ஜி என்று கண்டுபிடிக்க முடியாத அளவு கூட இருக்கலாம் ஆஸ்மாவை பொறுத்தவரை. இது வந்தால் இதற்கான சிகிச்சை இருக்கிறது. அந்த மூச்சு விடுவதற்கு சிரமப்படுவதற்கான ஊசி போடுவார்கள். அதிலே டெரிஃப்ளின் என்று சொல்லுவோம். திருப்பி ஸ்டீராய்டு, ரொம்ப அதிகமாக ரொம்ப சிரமப்படுகிறவர்களுக்கு ஸ்டீராய்டு ஊசி கூட நாம் கொடுத்து சரிப்படி செய்து விடலாம். ஆனால் இது முற்றிலுமாக குணப்படுத்த முடியாது. மறுபடியும் இதே மாதிரி குளிர்காலம் வரும்போது அவர்களுக்கு இந்த பாதிப்புகள் வரும். இரண்டாவது, நீங்கள் டெங்கு, சிக்கன்குனியா, மலேரியா போன்றவற்றுக்கான சிகிச்சை கேட்டீர்கள். இன்று வரை டெங்கு மற்றும் சிக்கன்குனியாவுக்கு ரெண்டுமே ஒரே கொசு மூலமாக வரக்கூடிய நோய்கள், நேரடியான சிகிச்சை முறை இல்லை. அதிலே நாம் டெங்கு என்றால், நான் ஏற்கனவே நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இரத்த கசிவு இருந்தால் உடனடியாக அவர்களுக்கு பிளேட்லெட் என்கின்ற பிளேட்டில் குறைவாக காரணத்தினால்தான் இரத்த கசிவு ஏற்படுகிறது. அவர்களுக்கு பிளேட்லெட் கொடுக்கலாம். ஐவி திரவங்கள் என்ற இன்ட்ராவியஸ் மூலமாக திரவங்கள் கொடுக்கலாம். அதையும் தாண்டி அதிகமாக தொந்தரவுகள் இருந்தால் அவர்களுக்கு குறிப்பாக ரொம்ப நாட்கள் சிகிச்சை எடுத்துக்கொள்ளக்கூடிய டயபெட்டிக், ஹைப்பர் டென்ஷன், நீண்ட கிட்னி டிரான்ஸ்பிளான்டேட் பண்ணவர்கள், இந்த மாதிரி நீண்ட காலம் சிகிச்சையில் இருப்பவர்களுக்கு இந்த பாதிப்புகள் அதிகமாக உண்டாகும். அதனால் இறப்பு கூட ஏற்படும். சிகிச்சை என்று பார்த்தால் காய்ச்சலுக்கு பாராசிட்டமால் மாத்திரை, வலிக்கு வலி மாத்திரை, மற்ற என்ன அவர்கள் தொந்தரவு இருக்கிறதோ அதற்கான மாத்திரை தான் உண்டே தவிர நேரடி சிகிச்சை இல்லை. ஆனால் மலேரியா என்று பார்த்தால் மலேரியாவிலே பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ், பிளாஸ்மோடியம் பால்சிபரம் என்று 2 வகையான கொசுக்கள் தான் இங்கே இந்தியாவில் அதிகம். அவற்றிற்கு முறையான சிகிச்சை இருக்கிறது. பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ் மூலமான காய்ச்சல் வந்திருந்தால் 14 நாட்களுக்கு தொடர்ச்சியாக மருந்துகள் சாப்பிட வேண்டும். அனைத்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள், மருத்துவமனைகள், மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் எல்லா இடங்களிலும் இலவசமாக கிடைக்கிறது. ஆனால் 14 நாட்களுக்கு தொடர்ந்து அந்த மாத்திரைகளை சாப்பிட வேண்டும். அதே மலேரியா பிளாஸ்மோடியம் பால்சிபரம் காய்ச்சலாக இருந்தால் 3 நாட்களுக்கு மட்டும் சிகிச்சை எடுத்துக்கொண்டால் போதும். சில நேரங்களில் இது ரெண்டும் சேர்ந்த மிக்சடு இன்ஃபெக்ஷன் சொல்வார்கள். வைவாக்ஸும் பால்சிபரும் சேர்ந்து கூட வர விடுது. அதற்கும்
உரிய சிகிச்சை மாத்திரைகள் இருக்கின்றன. அனைத்தும் இலவசமாக அரசு மருத்துவமனைகளிலே கிடைக்கிறது. ஓகே டாக்டர். மழைக்கால நோய்களை தடுக்க தடுப்பூசிகள் ஏதாவது இருக்கா? அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்களேன். சரி, நீங்கள் தடுப்பூசின்னு சொன்னாக்கா அப்புறம் உங்களுக்கு நிறைய தடுப்பூசி இந்த மழைக்காலங்களிலே வரக்கூடிய தொந்தரவுகள் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா டைஃபாய்டு காய்ச்சல் நம்ம சொன்னோம். டைஃபாய்டு காய்ச்சலுக்கு தடுப்பூசி இருக்கிறது. போட்டுக்கொள்வது இந்த மாதிரி சீசனில் டைஃபாய்டு தடுப்பூசி போட்டுக்கொள்வதனாக தடுக்கலாம். அதே போல் வயிற்றுப்போக்கிலே காலராவுக்கும் தடுப்பூசி இருக்கிறது. அதற்கான தடுப்பூசி நாம் போட்டுக்கொள்வதற்காக காலரா வராமல் நாம் தடுக்கலாம். வேறு மற்ற டெங்கு மற்ற இதற்கெல்லாம் இதுவரைக்கும் தடுப்பூசிகள் கண்டுபிடிக்கப்படவில்லை. குளிர்காலத்தில் வரக்கூடிய இந்த இன்ஃப்ளூயன்ஸா என்று சொல்லக்கூடிய இன்ஃப்ளூயன்ஸா அதுக்கான தடுப்பூசி இருக்கிறது. குழந்தைகளுக்கு ஏற்கனவே சிறு வயதிலேயே அந்த குழந்தைகளுக்கு அந்த தடுப்பூசிகள் போடப்படுகின்றன. பெரியவர்களும் தேவைப்பட்டால் இன்ஃப்ளூயன்ஸா தடுப்பூசி போட்டுக்கொள்ளலாம். நிமோனியா நோய்க்கும் நியூமோகாக்கல் நிமோனியா என்கின்ற ஒரு நிமோனியா மூலமாக தான் குழந்தைகளுக்கு அதிக நுரையீரல் பாதிப்புகள் வரும். அதற்கான தடுப்பூசிகளும் 6 வாரம் 10 வாரம் 14 வாரங்களிலே குழந்தைகளுக்கு நேஷனல் தடுப்பூசி மூலமாகவே அரசு மருத்துவமனையிலே கொடுக்கப்படுகிறது. அதே போல் வேறு ஓகே டாக்டர். இப்போ நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க என்ன மாதிரி உணவுகள் எடுத்துக்கலாம்? நம்மளோட பழக்க வழக்கங்களை எந்த மாதிரி மாற்றிக்கலாம் இந்த கிளைமேட்டில்? ஏன்னா டக்குன்னு கிளைமேட் சேஞ்ச் ஆகுது இல்லையா? இது குளிர்காலம் அப்படிங்கும்போது பழைய உணவுகள், பாதிக்கப்பட்ட உணவுகள், ஏற்கனவே சமைத்து பதப்படுத்தப்பட்ட உணவுகள், பேக்கடு, அதையெல்லாம் தவிர்ப்பது நல்லது. சூடான பானங்கள், சூடான சூப்புகள், சூடான உணவுகள், அந்த சூடான உணவுகளை உடனடியாக நாம் சாப்பிடுவது நல்லது. நாம் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்த வேண்டுமென்றால் அதிக காய்கறிகள், கீரைகள், குறிப்பாக விட்டமின் சி அதிகமுள்ள பழங்கள், விட்டமின் டி, குளிர்காலங்களில் அதிக வெயில் இல்லாததால் விட்டமின் டி குறைபாடு கூட ஏற்பட வாய்ப்பு உண்டு. ஸோ இவற்றையெல்லாம் நாம் சரி செய்தால் நல்ல திடகாத்திரமான ஆட்டுக்கறி சாப்பிடலாம், முட்டை சாப்பிடலாம், பால் சாப்பிடலாம். இதெல்லாம் நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தியை கொஞ்சம் உருவாக்கும். ஓகே டாக்டர். இப்போ பொதுமக்களுக்கு நீங்கள் இந்த கிளைமேட்டில் இந்த நேரத்தில் எப்படிலாம் இருந்தால் நம்ம இந்த நேரத்தில் நம்மளை பாதுகாத்துடலாம் இந்த மழை நேரத்தில் அப்படின்றத ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை சொல்லுங்களேன். கொஞ்சம் சரி. பொதுவாக மழை நீர் அப்படிங்கும்போது பாதுகாப்பான குடிநீர் அணுகுவது நீரின் மூலமாக பரவக்கூடிய அனைத்து வியாதிகளையுமே நாம் தடுக்க முடியும். இந்திய அரசின் ஜல் ஜீவன் திட்டத்தின் மூலமாக குடிநீர் ஒவ்வொரு வீடுகளுக்குமே செல்வதால் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் கொடுக்கப்படுகிறது. பாதுகாப்பான குடிநீர் என்பது தீங்கு விளைவிக்கும் கிருமிகள், ரசாயனங்கள் இல்லாமலும் குடிப்பதற்கும் வீட்டு உபயோகத்திற்கும் உகந்ததாக இருக்க வேண்டும். காய்ச்சி ஆறிய வெந்நீரை குடிப்பது நல்லது. குளோரினேஷன் செய்யப்பட்ட குடிநீரை அருந்துவது நல்லது. அதே போல் கழிப்பிடங்களை பயன்படுத்த வேண்டும். திறந்தவெளி மலங்கழிப்பதை நாம் ஊக்குவிக்கக்கூடாது, முற்றிலுமாக தடை செய்ய வேண்டும். கொசுக்கள் உருவாகாமல் நம் வீட்டை பார்த்துக்கொள்ள வேண்டும். குறிப்பாக தன் சுத்தம், நம் உடலை நல்ல சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும். வெளியில் அதிகமாக நோய் பரவக்கூடிய காலங்களிலே அதிகம் வெளியில் செல்லாமலும், சென்றால் கூட்டமாக இருக்கின்ற இடங்களிலே சேராமலும், அப்படி அவசியம் போக வேண்டியிருந்தால் முகக்கவசம் அணிவதாலும், வீட்டிற்கு வந்த பிறகு கைகளை நன்றாக சுத்தமாக கழுவுவதாலும் நீர் மூலமாக பரவக்கூடியது, காற்று மூலமாக பரவக்கூடிய பல நோய்களை நாம் தடுக்க முடியும். ஓகே டாக்டர். நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்திற்கு வந்தாச்சு. இன்னைக்கு குளிர் மற்றும் மழைக்கால தொற்று நோய்கள் பற்றிய நிறைய விஷயங்களை ரொம்ப விளக்கமாக சொன்னீங்க டாக்டர். அது மட்டும் இல்லாமல் நம்ம நேயர்கள் கேட்ட சந்தேகங்களுக்கும் ரொம்ப தெளிவாக விளக்கம் கொடுத்தீங்க. கண்டிப்பாக இன்னைய நிகழ்ச்சி நம்ம நேயர்கள் எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நிலையத்தின் சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் நன்றி டாக்டர். நன்றி மேடம். உங்களுக்கும் நிலையத்தாருக்கும் நேயர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ டாக்டர்.